வெயிலின் தாக்கம் அதிகரிப்பு. தர்பூசணி விற்பனை சூடுபிடித்தது. கோவை பகுதியில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் 34 டிகிரிக்கும் மேல் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி பழ விற்பனை சூடுபிடித்துள்ளது. மொத்த விற்பனை மண்டிகளில் தர்பூசணி பழங்கள் தினமும் 1 டன் வரை விற்பனையாகிறது. கோவை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து கோவையில் தர்பூசணி விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோவையில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிகமாக தர்பூசணி பழ மொத்த விற்பனை கடைகள் வைக்கப்பட்டுள்ளன. இங்கு பெங்களூரு, திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து லாரிகள் மூலம் தர்பூசணி பழங்கள் கொண்டுவரப்பட்டு மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வியாபாரிகள் கூறுகையில், இங்குள்ள மொத்த வியாபார கடைகளில் தினமும் தலா ஒரு கடையில் சுமார் 1 டன் வரை தர்பூசணி விற்பனையாகிறது. மொத்த விற்பனையாக கிலோ ரூபாய் 20க்கும், சில்லறை விற்பனையாக ரூபாய் 25க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உள்ளூர் பகுதி மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் என்றனர். கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷமாக தர்பூசணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சமீபத்தில் கலர் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்னு சொல்லி பொருளை கிளப்பி இதோட வியாபாரிகளுக்கும் விவசாயியும் ரொம்ப விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டமாகி போச்சு. இந்த சீசனில் இந்த மாதிரி ஒரு பொருளை கிளப்பி மக்கள் மத்தியில் வீண் வதந்திகளை பரவி விட்டு கூல்ட்ரிங்க்ஸு இந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க பண்ணி இந்த கூல்ட்ரிங்க்ஸோட வியாபாரத்துக்காக தர்பூசணியோட வியாபாரத்தை வதந்தியை கிளப்பி மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான தகவலை சொல்லி விவசாயிகளுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு உணவுத்துறை அதிகாரி ஒருத்தர் கடைசியில் அவரே இந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிற சொல்லி வாபஸ் வாங்கிட்டார். அவரே அதையும் சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட பெரிய ஒரு வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அது ஒரு பெரிய ஒரு நஷ்டம். அது இந்த சீசனில் இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா தர்பூசணி ரொம்ப நல்ல ஒரு மருந்து. வெயில் காலத்தில் வர்ற அந்த நிறைய நோய்கள்லாம் இருக்குது, வெயிலில் வர்ற நோய்கள். அதில் இந்த தர்பூசணி சாப்பிட்டா எல்லாம் சரியாகும். அதனால் அந்த ஒரு பொருளை கிளப்பி தர்பூசணி வியாபாரத்தையும் தர்பூசணியோட விவசாயிகளையும் நஷ்டமடைய வச்சுட்டாங்க. வரும் காலங்களில் இது மறைஞ்சிரும், நல்லாயிருக்கும். நீங்கள் எத்தனை வருஷம் வியாபாரம் பண்ணிட்டு? ஒரு 40 வருஷமாக வியாபாரம், 40-45 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். தர்பூசணி பார்த்திங்கன்னா திண்டிவனம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, நெல்லூர் இந்த மாதிரி ஏரியா, இங்கே மைசூர், இந்த பக்கம் கொள்ளைக்கால், நகரம், தும்கூர் இந்த ஏரியாவிலேருந்தெல்லாம் வருது காய்கள். எத்தனை மாதம் சீசன்? கடைசி ஆகுது, சித்திரை பிறந்துருச்சு இல்லைங்களா, கடைசி ஆகுது. இனி ஒரு 2 மாதத்துக்கு வரும் காய். மக்கள் மத்தியில் அந்த ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் இப்போ கொஞ்சம் சொன்னது பொய் தாங்கிறது மக்கள் மத்தியில் இப்போ இதாகிடுச்சு. பொருள் இதான், உண்மை இல்லை, அந்த மாதிரி செய்ய முடியாதுங்கிறது தப்பான ஒரு தகவல் சொல்லிட்டாங்கிறது மக்கள் இப்போது தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு கிலோ எவ்வளோ விற்கிறீங்க? ஒரு பழம் எவ்வளோ? கிலோ இப்போ ஒரு 18 ரூபா, 16 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது. ஹோல்சேல் பார்த்திங்கன்னா 10 ரூபா, 11 ரூபா. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தொடர்ந்து வெயில் காலத்தில் இயற்கையாக விளையக்கூடிய நம்ம பழங்கள் எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு நீர்ச்சத்து கிடைக்கும், ரொம்ப நன்மை. ரெண்டாவது என்னென்னா, இதை நம்பி விவசாயிகள் நிறையா பயிரிட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிற வகையில் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்றோம். அந்த மாதிரி எந்த பாதிப்பும் கிடையாது. மக்கள் என்னென்னா தேவையில்லாத வதந்தியை பார்த்துட்டு நம்பி இருக்க வேண்டியது இல்லைங்க. தொடர்ந்து இயற்கையான உணவுகள் எடுத்துக்கோங்க, நன்மை இருக்கும். நான் தனபாலன் ஒண்டிப்புதூர்லேருந்து பேசுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு தர்பூசணியில் ரசாயனம் கலக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் இந்த கடையில் ரெகுலராக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வெயில் காலம் அதிகமாக இருக்குன்றனால தர்பூசணி நாங்கள் ரெகுலராக இந்த கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் ரெகுலராகவே சாப்பிட்றோம். அந்த மாதிரி விஷயங்களை யாரும் நம்ப வேணாம். இதனால் நிறைய விவசாயிகள் பாதிப்படைகிறாங்க. தர்பூசணி எல்லாருமே ஏழைகளுடைய உணவு மாதிரி எல்லாரும் அனைவரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. தர்பூசணி எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது.